நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 15வது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கம். அதாவது தொடர்ந்து இந்த 15 கருத்தரங்கம் சீரும் சிறப்புமா நடைபெற்று இருக்கிறது. இதற்கு அனைவருமே, அதாவது தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐயா அவர்களிடமிருந்து அனைத்து சகோதர சகோதரிகள், கௌரவ அழைப்பாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருமே ஒத்துழைப்போட சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பெருமிதம் கொள்கிறோம். சரிங்க, இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து தசா புத்தி பலம். தசா புத்தி அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்குமே பிறந்த நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கோயில்ல சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே தசா புத்தி தெரியும். அப்ப இந்த நட்சத்திரம் தெரியும். சரி, இந்த தசா புத்தி எப்படி கணக்கிடுறது? அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரம் எதுவோ, அவங்க பிறந்த நேரத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ, எந்த ராசியில பயணிக்கிறாரோ, அதுவே அவங்களுக்கு ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது, மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்களாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 27 நட்சத்திரங்கள சந்திரன் எந்த நட்சத்திரத்துல அன்னைக்கு பயணிக்கிறாரோ அதைத்தான் நம்ம ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த திசை தான் அவங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிறக்கிறப்ப, ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அஸ்வின் நட்சத்திரத்தை சந்திரன் பயணம் பண்றாரு அப்படின்னு வைங்களேன். அப்ப கேதுவோட நட்சத்திரம் அவங்களுக்கு நட்சத்திரமா வரும், மேச ராசி. அப்ப இந்த கேதுவோட நட்சத்திரங்கள் தான் அவருக்கு முதல் திசையா வரும். கேது மகா திசை ஃபர்ஸ்ட் 7 வருஷம் நடக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கிறாங்களோ அதுல இருந்து அந்த கேது மகா திசையில அந்த 7 வருஷத்துல அவங்க பாதியில கற்ப இருப்பு கற்ப செல் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. அந்த ஜாதக நோட்டு எழுதுறப்ப போடுவோம். எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பிறந்திருக்காங்க, எத்தனை வருஷத்தை அவங்க கடந்து வந்திருக்காங்க, இன்னும் அடுத்து இவங்களுக்கு எத்தனை வருஷம் நடக்க போகுது, இதெல்லாமே வச்சு அந்த கணக்கு ரீதியா நம்ம எடுப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இதே கேது நட்சத்திரம் அஸ்வினிக்கு மட்டுமான இல்ல, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரங்கள். அப்ப இந்த நட்சத்திரத்துல அவங்க பிறக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு கேது திசை தான் முதல் நடக்கும். அதன் பிறப்பு பாத்தீங்கன்னா சுக்கர திசை, அடுத்து சூரிய திசை, அடுத்து சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, அடுத்து குரு திசை, அடுத்து சனி திசை, அடுத்து புதன் திசை. இப்படி இந்த 9 கிரகங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சில காலகட்டம் இருக்கும். அப்ப இப்படி தொடர்ச்சியா திசை நடத்துவாங்க. மொத்தம் வந்து இந்த விம்சோத்தரி திசை வந்து நம்ம 120 வருடங்கள் சொல்லுவோம். இது வந்து ஒரு மனிதனோட ஆயுள் காலம். ஆனா இப்ப அந்த அளவுக்கு எல்லா பேரும் போனா 60 வயது தாண்டதே பெருசு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இருந்தாலும் ஒருத்தரோட உடம்பக திசை அப்படிங்கிறப்ப 9 கிரகங்கள் திசை நடத்துறது அந்த 120 வருஷம். சரிங்களா? இதுல நம்ம எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற கணக்குகள்லாம் இருக்குது. இதுதான் திசா புத்தி அப்படிங்கிறது. சரி, இது திசையை சொல்லிட்டோம். புத்தி எப்படி? இப்ப எந்த கிரகம் முதல் திசை நடத்துதோ அவங்க அந்த பிறக்கிறப்ப கழிச்சு வந்தது போக அவங்க எந்த புத்தியில பிறந்தாங்களோ அதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து இப்ப கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை ஸ்டார்ட் ஆகுது வைங்க. சுக்கர திசையில 20 வருஷம் சுக்கர திசைன்னா ஃபர்ஸ்ட் சுக்கர திசை சுக்கர புத்தி 3 வருடங்கள் நடக்கும். அதுக்கடுத்து சூரிய புத்தி அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி அந்த ஒரு திசை நடக்குதுன்னா அதுக்கு அடுத்த கிரகங்கள் புத்திகள் நடக்கும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரிதான் நம்ம தசா புத்தியை கணிப்போம். இப்ப ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் அவங்க ஆனா பெண்ணான்னு பார்ப்போம். ஏன்னா ராசி நட்சத்திரம் என்ன லக்னம்னு பார்ப்போம். இப்ப அவங்களுக்கு என்ன வயது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அந்த வயதுக்கு தக்கனதான் அவங்களோட கேள்விகள் இருக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப அவங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது, அப்ப அவங்க எதை சார்ந்த கேள்வி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கே இந்த தசா புத்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? விம்சோத்திரி திசைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உடுமகா திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த திசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க என்ன கேள்விக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத கூட நம்மளால கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். பொதுவாக ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த ஒரு நல்ல இடத்துல இருந்து திசை நடத்துதுன்னா அந்த 20 வருடம் அவங்களுக்கு நல்ல பலனே கொடுக்குமானா அப்படி இல்லை. அவங்க 20 வருஷத்துல ஆகாத புத்திகள் வரும் இல்லையா, அப்ப அந்த காலகட்டம் சில கெடுபலன்களை கொடுக்கும். அப்ப இது ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். அதே போல இப்ப ஒரு பாவ கிரகம் ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்து திசை நடத்துது, அப்ப அவங்களுக்கு அந்த அத்தனை வருஷம் இப்ப சனி திசை நடத்துறாரு 19 வருஷமா அவங்களுக்கு கெடுபலன் தான் நடக்குமானா அப்படி இல்லை. அவருக்கு
நட்பான கிரகங்கள் புத்தி நடத்துறப்ப அப்ப அந்த பலனும் மாறும். அப்ப எப்படி இந்த இரவு பகல் கலந்து இருக்குது, நன்மை தீமை கலந்து இருக்குது, இந்த மாதிரி எது நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் மனிதனோட வாழ்க்கையில அடுத்தடுத்து திசா நடந்தாலும் புத்திகள் நடத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுதான். இப்ப தசாநாதனம், அதாவது தசையை விட புத்தி வலிமது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த புத்தி காலத்துலதான் செய்யணும். ஆனா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் திசைநாதனை மீறி செய்ய மாட்டாரு. அப்ப இந்த புத்திநாதனுக்கும் திசைநாதனுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குங்கிறதே நம்ம பார்க்கணும். ஆனா காலத்துக்கு நடக்குமானா இல்ல. ஆனா இந்த திசைகள் எப்ப நடக்கணும்னு ஒரு இது இருக்குது. இப்ப ஒரு சின்ன பிறக்கிறப்பயே சுக்கர திசையோட பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு என்னத்த பெருசா பலன் கொடுத்துட போகுது. குட்டி சுக்கரன் என்ன ஆழ்வாரு, குட்டி சுக்கரன் நல்ல பலன் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல அது நடந்தா அவங்களுக்கு அது கை கொடுக்கும். இப்ப ஒரு 30 வயசு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு இதுல இருக்காங்க, ஒரு குழந்தை குட்டி எல்லாம் பிறந்துச்சு. அப்ப அந்த 4ஆம் இடத்துல இருந்து சுக்கர திசா புத்தி எல்லாம் நடந்துச்சு வைங்களேன், அப்பதான் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டலாம். அப்ப அந்த நேரம் நடக்கக்கூடிய திசை அவங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு வீடு கட்டலாம், ஒரு வாசல் கட்டலாம், ஒரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கறது. இப்படி திசை நடக்கக்கூடிய கிரகம் அவங்களுக்கு வயதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை, மேன்மையான பலனை தூக்கி விடும் அப்படிங்கறதுதான். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கேது திசையெல்லாம் திருமணத்தை பண்ணாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா 7வது மாசத்துல கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குது. நான் நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். கேது திசை நடக்கிறப்ப அப்பதான் ஸ்டார்ட்ல திருமணம் பண்ண அந்த 7வது மாசத்துல பிரச்சனையை கொடுத்துருது. கேதுங்கிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகம் இல்லையா? அப்ப கேது திசையில கொஞ்சம் திருமணம் பண்றது கொஞ்சம் கவனமா பார்த்து யோசனை பண்ணி பண்றது நல்லது. அப்ப அந்த புத்திகள் வர்றப்பனால கொஞ்சம் பண்றப்ப கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதாவது கேது திசையில கூட நல்ல புத்தி சப்போர்ட் செய்யக்கூடிய புத்திகள் வர்றப்ப கூட பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் கேது திசை அந்த அளவுக்கு சிறப்பா கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆன்மீக கிரகம் கேது. அப்ப ஞானத்தை நோக்கி போகக்கூடியவர். அவங்களுக்கு போய் கோயில் குளத்துக்கு போவங்கள போய் திருமணம் பண்ணி வச்சா அவர் எப்படி வீட்டுல குடும்பம் நடத்துவாரு? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அந்த வயசு, அந்த திசை எல்லாம் ஒன்று கூடி வர்றப்ப அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா அப்படிங்கறத அவங்க ஜாதக நிலையை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான். சரி, இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க, வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டலாமா? இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஒரு 25 27 வயசுல இருக்க ஆண் ஜாதகம்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்க வீடு கட்டினாதான் பையனுக்கு பொண்ணு தரேங்கிறாங்க. இப்ப வீட்டை கட்டலாமா இல்ல கல்யாணம் பண்ணலாமா? ஏன்னா வீடு கட்டினா காசெல்லாம் நம்ம அதுக்கே செலவாயிடும். அப்ப கல்யாணத்தை எப்படி பண்றது? இப்படி எல்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உண்டான கிரகம் மொதல் இருக்குதா, திருமணத்துக்கு உண்டான கிரகம் மொதல் இருக்குதா? லக்னத்துல இருந்து போறப்ப நம்ம 1 2 3 எல்லாம் போய் பாக்குறப்போ 4 கூடியவர் 7 கூடியவர் 3ல இருக்காரு. இப்ப இதே 4 கூடியவர் போய் 7 கட்டத்துக்கு தள்ளி இருக்காரு. அப்ப இவங்களுக்கு முதல் திருமணம் தான் கை கூடும். அப்புறம் தான் வீடு கட்ட யோகம் வரும். இப்ப இதே 4 கூடியவர் 2ல இருக்கிறாரு, 7 கூடியவர் 3ல இருக்கிறாரு. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? வீட்டை தான் கட்டுவாங்க. அது பிறகுதான் திருமணத்தை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்துல கல்யாணத்துக்கு அந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா அப்ப அது என்ன திசா புத்திகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறதுதான். ஒரு சிலர் அந்த திருமணத்துக்கு முன்பு வரையும் யோகம் இல்லாம இருக்கும். இந்த பொண்ணு வந்த பிறகுதான் எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிம்பாங்க. ஆனாலும் இவங்க ஜாதகத்துல இவங்க திசா புத்திகள் அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குது அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. இன்னொரு ஜாதகத்துல போனா இந்த இவ என்னைக்கு கால் எடுத்து வச்சாலும் அன்னைக்கு இருந்து எல்லாம் போச்சும்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு சொல்லி தப்பு இல்ல, இவங்க ஜாதகத்திலேயே அந்த மாதிரி திசா புத்திகள் நடந்தா இவங்களுக்கே லாஸ் ஆகும். ஆனா சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு மேல பழிய தூக்கி போடுவாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்கவுங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் அமைப்பு அப்படிங்கறத மெயின் இருக்குது. இப்ப உதாரண ஜாதகத்துக்கு நான் காலையில கூட இந்த ஜாதகத்தை பத்தி சொன்னேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 51 வயசானவர், அவர் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புலாம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் வசதி வாய்ப்புலாம் ஒண்ணும் இல்ல. தோட்டம் தொரவு வீடு காடு சொத்து எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. இப்ப அவங்களோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரோட லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்கிறார். அப்ப 3ஆம் இடத்துல வக்ரத்துல பூரட்டாதி நட்சத்திரம் இருந்தாலும் அவர் பலமா அந்த சுயசாரம் வாங்கி இருக்கிறார், நல்ல அமைப்புலதான் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லை. இங்க 2 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவரு பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி செவ்வாய் திசை இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது. 2023 24 இருந்து செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆயிருக்குது. செவ்வாய் திசையில சனி புத்தி ராகு அந்த இப்ப பர்டிகுலரா இந்த 1 மாசமா ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்ப இந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5 மற்றும் 12 கூடியவர். அவர் போய் எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இங்க 5 9 செயல்படுறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் அவர் 12 கூடிய வேலையும் செஞ்சு ஆவாரு. அப்ப 12 அப்படின்னால என்ன ஆகுங்க?
12ஆம் இடத்துக்கு எதை சொல்லுவோம் நம்ம? 2வது தொழில 12ஆம் இடம் சொல்லுவோம். 12ஆம் இடங்கிறது விரைய செலவுன்னு சொல்லுவோம். 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கைய சொல்லுவோம். 12ஆம் இடங்கிறது அயனஸ்தேன ஸ்தானத்தை சொல்லுவோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் 12ஆம் இடம். ஜெயில் வாழ்க்கையை கொடுக்கறதும் 12ஆம் இடம் தான். ஓடி போறது 12ஆம் இடம் தான். ஹாஸ்பிட்டல் அதே மருத்துவமனை செலவு இதெல்லாமே 12ஆம் இடம் தான். அப்ப இவங்களுக்கு 5 கூடிய செவ்வாயும் அவரை 12 கூடியவராகி அவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு கேதோட நட்சத்திரத்துல. அப்ப இங்க இவருக்கு 5, 9, 12 எல்லாமே செயல்படுது. இந்த கேது எங்க இருக்கிறாரு? அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இப்ப இந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் 5 கூடியவர் 9ல இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனா அவரும் 12 கூடியவரு. கேது 6ஆம் இடத்துல. இங்க 6, 12 செயல்படுதா? அப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவமனை செலவும் உண்டு. ஆனா அந்த நோய் குணமாகும். 5, 9 செயல்படால் குணமாகும். ஆனா இங்க மருத்துவமனை செலவு செஞ்சுதான் ஆகணும். இப்ப இவருக்கு செவ்வாய்னாலே பல்லுக்கு காரகன், ஆபரேஷனுக்கு காரகன். அப்ப செவ்வாய்னா பல்லு வலின்னு டாக்டர்கிட்ட போனவர் அந்த பல்லை எடுக்க சொன்னா கம்முன்னு எடுத்திருந்தா அந்த செலவு அப்பயே இருந்திருக்கும். இவர் பல்லை எடுக்காம நான் அந்த வேற ஏதாச்சும் மாற்று வழி பண்ணலான்னு அந்த வேர் சிகிச்சை அப்படிங்கிறத பண்ணி அது பெரிய தொந்தரவாகி திருப்பி அங்க இப்ப நடத்தக்கூடிய புத்தி சனி புத்தி. இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 2, 3 கூடியவர் 7ஆம் இடமான பாதக ஸ்தானத்துல இருந்து புத்தி நடத்துறாரு. அப்ப இங்க செவ்வாய் திசையில சனி புத்தி 2 பேருமே பகை கிரகங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நட்பு கிரகங்கள் தசா புத்தி நடக்கிறப்ப ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க. இதே சம கிரகங்கிறப்ப ஒரு நீட்டமா போகும் அவங்க லைஃப். ஆனா பகை கிரகங்கள் சம்பந்தப்படப்ப கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சே ஆயிடுவாங்க. அப்படிங்கிறப்போ இங்க செவ்வாய் திசையில சனி புத்தி சனி அப்படிங்கிறப்போ அவரும் வாங்கின நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம். அப்ப இங்க 3ஆம் இடம் அந்த 3 கூடிய குரு வக்ர குரு. அப்ப இங்க 2, 3, 7 எல்லாமே சம்பந்தப்படுது. சனி செவ்வாய் கேது எல்லாமே சம்பந்தப்படுது. அப்ப இந்த குரு அப்படின்னாலே ஒரு கட்டி. இப்ப குரு நல்ல விஷயத்துக்கும் எடுப்போம், இங்க கெட்ட விஷயத்துக்கும் அவர் ஆகாத ஸ்தானத்துல இருக்கிறப்போ அந்த கட்டி கொழுப்பு கட்டிங்கிற இதுல வரும். சனி அப்படின்னாலே நம்ம சனிய கடுமையான உழைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் அந்த முகத்துல வேர்க்காதாமா அவருக்கு. அந்த வேர்வையெல்லாம் அப்படியே ஒன்னா ஒரு இதாகி அது ஒரு கட்டியா கொடுத்து அதான் ஆபரேஷன் பண்றதுக்கு இந்த பல்லுவலின்னு போனதுல இவ்வளவு பிரச்சனை இழுத்து விட்டுருக்குது. அப்ப அதான் ஆபரேஷன் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கட்டி அடுத்த ஸ்டேஜ் அதை எடுத்தாச்சு, அடுத்த கட்டி உருவாகி வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்ப இது இப்படியே இதே நிலைமையில போனா இவங்களுக்கு கேன்சர் நிலைமையில மாறும். அப்ப ஆனா சொத்து சுகம் இருக்குது. அப்ப இதே ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, இது லட்சக்கணக்கில் செலவாகும். இப்ப இது பண்ணனால இவர் உடல்நிலை தேருமா, நல்லா இருப்பாரா அப்படின்னு அவங்களோட கேள்வி. அப்ப இப்ப நம்ம இதை என்ன பண்ண முடியும்? 5, 9 போக ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். புத்தி நடத்தக்கூடியவர் பாதக ஸ்தானத்துல இருந்து புத்தி நடத்துறாரு 7ஆம் இடத்துல. அப்படிங்கிறப்ப சனி திசை அப்ப செவ்வாய்க்கு சனி பகவானுக்கு ஆகாது. அப்போ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா நட்சத்திரங்களை பத்தி அழகா சுப்பிரமணிய சார் சொன்னாரு. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு கடவுள் அவதரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு குணநலங்கள் இருக்குது. அந்த கடவுளோட குணநலங்களை நம்ம அதை அப்படியே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்ம பதில் சொல்ல பார்த்தோம்னா கரெக்டா கொடுக்குது. அப்ப இந்த ஜாதகர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா புற்று. ஆயிலம் அப்படின்னா என்னதுங்க? அந்த பாம்பு. ஆயில நட்சத்திரங்கிறது நம்ம கடல்ல இருக்க அந்த பாம்பு பள்ளி அந்த நம்ம பெருமாள் ஆதிசேஷன். அப்போ ஆதிசேஷன் அப்படின்னாலே இங்க புற்று அப்படின்றதுன்னா அப்ப இங்க பாம்புக்கு தான் நம்ம புற்றுனா என்னதுங்க? கேன்சர் கட்டி. அப்ப நான் நிறைய கடக ராசி கடக லக்னம் ஆயில நட்சத்திரம் சம்பந்தப்பட்டாலே அவங்களுக்கோ இல்ல அவங்க குடும்பத்திலயோ யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது அந்த குடும்பத்துல. நான் நிறைய பார்த்துட்டேன். இதை நான் என்னோட ஆய்வுல பார்த்ததுதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நான் ரீசெண்டா ரொம்ப நெருங்கின நண்பர் வீட்டுல கூட அந்த பேத்திக்கு அவங்க மகப்புள்ள பேத்திக்கு ஆயில நட்சத்திரம். அந்த ஆயிரத்தை பார்த்தோன்னே குடும்பத்துல யாருன்னா கேன்சர் ஏதாச்சும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் என் குடும்பத்துல யாரும் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே நல்லது அப்படின்ட்டு. ஆனா இப்ப 1 வருஷத்துக்கு முதல்ல போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க எதை வச்சு கேட்டீங்க அப்படின்னாங்க. ஏங்க நான் ஜாதகத்தை வச்சுதான் கேட்டேன் அப்படின்னா
ஒரு ஹார்ட் பிரச்சனை நெஞ்சு வலியுது அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததுல அவங்களுக்கு அங்க கேன்சர் இருக்குது அப்படிங்கிறதுல இப்பதான் தெரிய வந்துச்சு. சும்மா லைட்டா ஏதோ இங்க வலிக்குது, ஏதோ ஒரு ஏர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போயிருக்காங்க. ஆனா அங்க ஹார்ட் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. திருப்பி பார்த்தா அது கேன்சரா கொண்டு வந்து விட்டுருக்குது அவங்க தாத்தாவுக்கு. அப்போ அந்த ஆயில நட்சத்திரம் சம்பந்தப்பட்டாலே அங்க அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு அந்த கேன்சர் சம்பந்தப்பட்டது வருது அப்படிங்கிறது தான். இதே இவரோட லக்னம் தனுஷு லக்னம், ராசி கடக ராசி, ஆயில நட்சத்திரம். அப்ப இதெல்லாம் பாருங்க, கண்டிப்பா இவங்க இந்த ஆபரேஷன் பண்ணாம இருந்தா இது கேன்சர் லெவல்ல தான் கொண்டு போய் விடும். அப்போ நீங்க டாக்டர் சொல்றதை கேளுங்க, அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லை. ஆனா உயிர் படைச்சிருவாருன்னா கண்டிப்பா படைச்சிருவாரு. ஏன்னா இங்க 5, 9 குடிவாரு, உயிர் படைப்பாரு. ஆனா அந்த விரைய செலவு 12ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் விரையங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். விரைய செலவு நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப இவங்களுக்கு சரி உயிர் ஆபத்து இருக்கா, உயிர் ஆபத்துக்கான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு எப்ப உயிர் ஆபத்து தரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய திசை என்னங்க? செவ்வாய்க்கு அடுத்து யார் திசை நடத்துவான்? ராகு. அப்ப ராகு அப்படின்னா ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு மாரக திசைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல பிறக்கிறப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மாரக திசைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது குறிச்சு வச்சுக்கோங்க, மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் இந்த செவ்வாயோட 3 நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா பாதகங்கிறது வேற, மாரகங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த செவ்வாயோட 3 நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு 4வது திசையா எந்த திசை வருங்க? செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து குரு, குருக்கு அடுத்து சனி. சனி திசை அவங்களுக்கு மாரக திசை. அப்ப இந்த சனி திசை நடக்கிறப்பையும் ஏதாவது பாதகாதிபதி புத்தி நடக்கிறப்ப, அட்டமாதிபதி சம்பந்தப்படுறப்ப அவங்களுக்கு மரணத்துக்கு உண்டான கண்டம் நிகழும். ஒரு சிலருக்கு மரணமே நிகழும். அப்ப இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு மாரக திசை இருக்குது. அப்ப அதன்படி நான் எடுக்கிறப்பதான் இப்ப அடுத்த அடுத்த நட்சத்திரங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க பண்றவங்க. அதாவது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? கேதோட நட்சத்திரம். அப்ப அந்த கேதோட நட்சத்திரங்களுக்கு 5வது திசை எந்த திசைங்க? கேது 1, சுக்கிரன் 2, சூரியன் 3, சந்திரன் 4, செவ்வாய் 5. இந்த 5வது வரக்கூடிய செவ்வாய் திசை மாரக திசை. சரிங்களா? அதுக்கு அடுத்து பரணி, பூரம், பூராடம் யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம். அவங்க சுக்கிர திசையில பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனாவது திசை? 6வது வர திசை மாரக திசை. 6வதுன்னா என்ன திசை வருங்க? சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. குரு திசை அவங்களுக்கு மாரக திசை. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது யாரு? புதனோட நட்சத்திரம். இந்த புதன் திசையில பிறந்தவங்களுக்கு 7வது வர திசை மாரக திசை. 7வது திசை எந்த திசை வருங்க? புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. அப்ப 7வது திசை மாரக திசையா? இப்ப நான் சொன்ன ஜாதகம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு? ஆயிலை நட்சத்திரம். தூங்கிட்டீங்களா? கடகராசி, ஆயுள நட்சத்திரம் சொன்னேன். ஆயுளத்துலன்னா புற்றுநோய்க்கு சம்பந்தம் வருது. ஆயுள நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. புதன் திசை அவர் பிறந்தது. அவருக்கு 7வது திசை ராகு திசை. இப்ப அவருக்கு என்ன திசை நடப்புல இருக்கு? செவ்வாய் திசை. செவ்வாய் திசையில என்ன புத்தி நடப்புல இருக்கு? சனி புத்தி. அப்ப செவ்வாய் திசை சனி புத்தி. சனி புத்திக்கு அடுத்து என்ன புத்தி வரும்? கிட்டத்தட்ட சனிக்கு அடுத்து புதன், சனிக்கு அடுத்து புதன், அடுத்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். அதோட அந்த திசையை முடிஞ்சிடும். முடிஞ்சு அவங்களுக்கு 2030க்கு மேல ராகு திசை ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், புதன் திசையில பிறந்தவங்களுக்கு அப்போ நான் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்ன திசை மாரக திசை. இன்னொருக்கா கூட சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் இந்த செவ்வாயோட 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 4வது திசை சனி திசை மாரக திசை. அடுத்து அஸ்வினி, மகம், மூலம்
இந்த கேது பகவானோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 5வது திசை செவ்வாய் திசை மாரக திசை. அடுத்து பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 6வது திசை குரு திசை மாரக திசை. ஆயிலம் கேட்டே ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 7வது திசை மாரக திசை. அப்ப அவங்க திரும்ப திரும்ப என்ன கேக்குறாங்க, திரும்ப நாங்க ஆபரேஷன் பண்ணாலும் உயிருக்கு ஆபத்து இருக்கா நாங்க. அப்ப இந்த 2030 வரைய அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆபரேஷன் நடக்கும், ஆனா உயிர் இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த ராகு திசை அடுத்து வரக்கூடிய ராகு திசை மாரக திசை, மாரகத்தை கொடுக்கும். அப்ப மாரகத்தை எப்ப ராகு திசையில 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான புத்தி காலகட்டத்துல அல்லது பாதகம் இதெல்லாமே சம்பந்தப்படுறப்ப கோச்சார கிரகங்களும் அந்த இப்ப ஆனா நம்ம அப்ப குருவத்தான் எடுப்போம். அப்ப குரு மேல ராகு பயணிக்கும் காலம். ஏன்னா இப்ப அவரோட குரு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரத்துல. அப்ப இந்த குருவுக்கும் ராகுக்கு இப்ப ஏற்கனவே கனெக்ட் இருக்கிறதுனாலதான் இவர் இந்த திரும்ப திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபரேஷன் இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கோச்சாரம் பிரச்சனையை கொடுக்குறப்ப இந்த திசை செவ்வாய் திசை 5, 9 அப்படிங்கிறப்ப அவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து இல்ல. அடுத்து வரக்கூடிய ராகு திசை கோச்சார ராகு குரு கனெக்ட் ஆகிற காலத்துல அவருக்கு மாரகத்தை கொடுக்கும். அதனால இன்னும் நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ண சொன்னா டாக்டர் சொன்னா நீங்க அதை கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 21 வயசு பொண்ணு இப்ப காலேஜுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட ஜாதகத்தை பார்க்க வராங்க. இது ஃபைனல் படிக்குது, பிஏ எம்பிஏ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன கம்முன்னு தான் இருக்காங்க, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கன்னு. என்ன சொல்ல, இப்ப அந்த பொண்ணு படிக்கிறாங்களாமான்னா ஆமா படிக்கிறாங்க, இந்த வருஷம் முடிய போகுது. சரிம்மா இது அடுத்ததா திருமணத்துக்கு ஏதாவது பாக்கலான்னு இருக்கீங்களா அப்படின்னா அவங்க ஒண்ணுமே சொல்லல, நீங்க சொல்லுங்கிறாங்க. ஏமா இப்ப அந்த பொண்ணு ஏதாவது லவ் அஃபேர்ல ஏதாச்சும் மாட்டிருக்கோம், கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுல இருக்குது உண்மையா பாத்து அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, லவ் பண்றாங்க, எது மூலயமா இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இருக்கு இல்லையா, இது மூலயமா ஒரு பையனை லவ் பண்றாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவங்க கேக்குறது என்னன்னா இன்னும் 4 வருஷத்துக்கு அந்த கல்யாணம் பண்ண வைக்க மாட்டோம், இப்ப அந்த பொண்ணு படிச்சு இந்த வருஷம் டிகிரி முடிக்குது, அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும், அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஜாதகம் இவங்க சொல்லலாம், நம்ம கிரகங்கள் வழி நடத்துறாங்க, அவங்க எப்ப எதை கொடுக்கணும்னு அவங்கதான் நினைப்பாங்க, நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு கடக லக்னம், லக்னாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் 10ஆம் இடம், அது கேதோட நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம். அப்ப இந்த பொண்ணு எப்படினாலும் ஒரு நாளைக்கு சொந்த தொழில் சொந்த கால்ல நிக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அதனால தொழிலை பத்தி வேலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த பொண்ணு ஒரு தொழில் நிரந்தரமா பண்ணும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகள், இப்ப சனி திசை, சனி புத்தி, சனி எத்தனைக்குரியவர், கடகலக்கணத்துக்கு 7 மற்றும் 8 அவர் எங்க இருந்து புத்தி நடத்துறாரு, லக்னத்துல இருந்து புத்தி நடத்துறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு இப்ப திருமணம் 7ஆம் இடம் சம்பந்தப்படுது, அது 8ஆம் இடம் சம்பந்தப்படுது. நீங்க இந்த பொண்ணுக்கு இப்ப திருமணத்தை பண்ணி வைங்க, இந்த வருஷம் 11ஆம் மாசம் வரைய அந்த பொண்ணுக்கு சனி புத்தி இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க திருமணத்தை பண்ணி வைங்க. நீங்க இன்னும் 4 வருஷம் கழிச்சுதான் நீங்க திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னா இது ஒரு தேவையில்லாத உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கும் திருமணத்து மூலயமா. அதாவது என்னன்னா அந்த பையன் சும்மா இருக்க மாட்டாப்ல, இந்த பொண்ணை கிளப்பி போய் தெரியாம கல்யாணம் பண்ணிக்குவாப்ல. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா பையன் புள்ள நல்லா அழகான புள்ள, ஆனா பையன் புள்ளைக்கு ஏத்த மாதிரி இல்ல, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இதான் கம்ப்ளைண்ட். அதனால அந்த பையன் வேண்டாம் நாங்க சொல்றோம், ஆனா அந்த பொண்ணு கேட்க மாட்டேது அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு கடக லக்னம், லக்னத்துக்கு 7 கூடிய சனி பகவான் லக்னத்திலேயே, நீங்க உங்களுக்கு பிடிச்சிச்சா உங்களுக்கு பிடிக்கலையா, அழகு இருக்கா அழகலையான்னு நீங்க பாக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கிறவங்களதான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அந்த பொண்ணுக்கு இதுதான் பிடிக்கும். அதனால நீங்க அந்த பையனுக்கு திருமணம் பண்ணுவீங்க. இப்போ உங்க பொண்ணோட ஏதாவது ஒரு வகையில அவங்க ஒரு குறைவா இருக்கணும். குறைவுனா என்னங்க, அதாவது சனினால நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது சனி பகவான்ங்கிறப்ப ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்ப இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்குன்னா, இந்த பொண்ணு நல்லா கலரா இருக்குன்னா, அந்த பையன் கொஞ்சம் கலர் கம்மியா கருப்பா கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு மேட்ச் இல்லாம ரோட்ல போறப்ப போய் பாக்குறப்ப இந்த பொண்ணுக்கா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி
ஏச்சு பேச்சு வரத்தான் செய்யும். ஏன்னா ஆனா அந்த பொண்ணுக்கு அதுதான் பிடிக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒண்ணு படிப்பு வித்தியாசம், இல்ல கல்வி கல்வி படிப்பு ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஏதாவது இந்த படிப்பு வித்தியாசம், இல்ல வயது வித்தியாசம், அல்லது இந்த அழகு வித்தியாசம், இல்லது சமூக வித்தியாசம், இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வை கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். இன்னும் 4 வருஷம் வரையும் நீங்க வெயிட் பண்ண வேணாம். இப்ப இந்த வருஷம் டிகிரி முடிக்கட்டும். தொழில் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப நடக்கக்கூடியது சுக்கர திசை. அப்ப சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் அந்த பையனுக்கு செய்யலாம் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா சனி பகவான் வக்ர சனி. அந்த வக்ரம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனை தான் நோக்கி போகுது திரிகோணத்துல. அப்படிங்கிறப்ப சுக்கரன் சம்பந்தப்பட்ட அழகு கலை சம்பந்தப்பட்ட கூட நீங்க அந்த பொண்ணுக்கு படிக்க சொல்லுங்க. ஒரு 6 மாச கோர்ஸ் அப்படிங்கிறப்போ அதை படிக்க சொல்லுங்க. அது மூலயமா அந்த பொண்ணு சொந்த தொழில் செய்யும் அப்படின்னா அவங்களும் அதான் சொல்றாங்க. ஒரு 6 மாச கோர்ஸ் நாங்க இந்த பியூட்டிஷியன் படிக்கிறதுக்கு கேட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு தொழில் செஞ்சு அத லைஃப்ல செட்டில் ஆன பிறகு சொந்த கால நின்ன பிறகு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வெயிட் பண்ண வேணாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள அந்த பொண்ணு கல்யாணத்தை முடிங்க. இது 6 மாச கோர்ஸ் தான். நீங்க 6 மாச கோர்ஸை படிக்க வைங்க. அடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அவங்க ஒரு எய்ம்ல இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தான், அதாவது வீடு கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்ல சொந்த தொழில் செஞ்ச பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்ல நல்ல வேலை ஒண்ணு கிடைச்ச பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்ல லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆன பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்படி ஒரு எய்மோட இருப்பாங்க. ஆனா திசா புத்தி வழி எது? நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நடக்காது. எது எப்ப நடக்கணும், அந்த திசா புத்திகள் நடக்கிறப்ப கண்டிப்பா நடத்தியே ஆவாங்க அப்படிங்கிறது தான். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு ஜாதகம், உதாரண ஜாதகம் சொல்லலாம். இப்போ வக்ரம் காலையில இருந்து எல்லாம் நிறைய பேர் நிறைய பேசினாங்க. திசாபுத்தி பலனை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க. இந்த வக்ர கிரகங்கள் தசாபுத்தி நடந்தா என்ன பலனை கொடுக்கும், இது நான் நேச்சுரலா நான் அனுபவிச்சதுதான். இப்ப மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய குருபாவன் அவரே 10 கூடியவர் போய் 4ஆம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வக்ரத்துல இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம குரு திசை யோகமான திசை நல்ல திசைன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேனு. அதே போல யாரு எங்க இருக்கணும் அங்க இருந்தாதான் அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களாங்கிற அமைப்பு வரும். அப்ப இந்த ஜாதகருக்கு இதுக்கு முதல் நடந்த ராகு திசை மிக அற்புதமா பார்த்து செஞ்சுச்சு. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு திருமணத்தை மாற்று திருமணத்தை கொடுத்துச்சு. ஆனா திருமண வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா கொடுத்துச்சு. அதே போல 7ஆம் இடத்துல ராகு கன்னி வீட்டுல இருக்க ராகு நல்லதுதான் செய்யும். அப்ப இவங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் மற்ற மாற்று மதத்தினரோடதான் இவங்களுக்கு பழக்க வழக்கங்களே ஜாஸ்தி. அதே போல அந்த ராகு திசையில திருமணம் பண்ணாரு, சொந்த இடம் வாங்கினாரு, சொந்த வீடு கட்டினாரு, இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்களை கொடுத்துச்சு. எப்ப இவருக்கு குருதசை லக்னாதிபதி திசை 4ல இருந்து வக்ரமாகி திசை நடத்த ஆரம்பிச்சுச்சோ அப்ப வீடை வித்தாரு. ஒரு இடத்துல நிலையா இல்லாம இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருந்தாரு. அப்ப இந்த குருதசை நல்லது பண்ணுமானா அதை பண்ணும். எப்ப பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த குருதசை எண்டுல குருதசைனா ராகு புத்தியில இப்ப நடக்கிறாரு. அப்ப நான் சொன்னது அந்த ஜாதகருக்கு தான் சொன்னேன். இந்த ராகு புத்தியில நீங்க குரு வக்ர குரு, ஆல்ரெடி அவர் வக்ர குரு, அதே போல ராகுவோட நட்சத்திரத்துல வேற இருக்கிறாரு. அப்ப குரு தசை ராகு புத்தி. அப்ப இந்த ராகு புத்தி காலத்துல நீங்க போன பழைய இடத்துக்கே திரும்பி போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே போலதான் இவர் ஒரு இடத்த ஒரு வீடெல்லாம் வித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. இந்த ராகு புத்தி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே பழைய இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டதுல திரும்பி அங்க வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அங்க குடி வந்திருக்காங்க. குடி வந்து இப்ப வீட்டு வேலை செஞ்சுருக்காங்க இந்த ராகு புத்தியில. அப்ப இந்த வக்ர கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு நம்ம தொடங்குறோமோ அதே இடத்துக்கு திரும்ப வர வைக்கும். இதுதான் இந்த வக்ரம். நான் நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிருக்கேன். போன வாரம் இந்த வாரத்துல வந்த ஜாதகம் தான். 32 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. கல்யாணத்துக்காண்டி கேட்டு வந்திருக்காங்க. பையனுக்கு 6ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்குது. எப்படி 7ஆம் இடம் வேலை செய்யும்? அப்படி கம்ப்யூட்டர் தான் தொடுவீங்க. இப்ப நான்
அதுதான் வேண்டாம் நம்ம விட்டோம்னாலும் திருப்பி அதைத்தான் அவங்க லைஃப்ல செய்வாங்க. அப்ப நான் சொன்ன அந்த ஜாதகருக்கு இந்த இடமே வேண்டான்னு போயிட்டு திருப்பி 10 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு திரும்பி வந்து இப்ப அவர் அத பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் கூட அந்த மாற்று மதம் சம்பந்தப்பட்ட முஸ்லிம் சம்பந்தப்பட்ட இதை நினைத்தவங்க கூட பழக்கம் அவங்களுக்கு. அவங்கதான் இவங்களுக்கு பெனிஃபிட். அப்ப இவங்களுக்குள்ள இவங்க சப்போர்ட்டிங் கூட இல்ல, அடுத்த மதம் அப்படிதான் அந்த ராகு இயக்குறாரு. அந்த குருவா ராகு இயக்குறாரு திசா புத்தியில. இப்ப ராகு புத்தி. அப்ப இதெல்லாமே வாழ்க்கையில நடக்குது. கண்டிப்பா நம்ம யாரும் நம்ம இயக்குறதுல, நம்மளை இயக்குறது கிரகங்கள் அப்படிங்கிறதுதான். அதே போல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, திரும்ப திரும்ப அந்த வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது, இல்லது போன இடத்துக்கு திரும்ப வர வைக்கும். நான் 32 வயசு ஆகுது, ஒரு பையன் ஜாதகத்துல திருமணம் ஆகணும்னு கேட்டு வந்தாங்க. அப்ப 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க அந்த பையன் ஜாதகத்துல. அதே போல 7 கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரம், கன்னி லக்னம். இதே கன்னி லக்னம் 7 கூடிய குரு 2ஆம் இடத்துல. அப்ப நான் கேட்டேன், இப்ப குரு திசை குரு புத்தி போன வருஷம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு, போன ஒரு 2-3 மாசத்துக்கு முத. ஏமா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பேசி எல்லாம் என்கேஜ்மெண்ட் வேலையே வந்துச்சா அப்படின்னு கேக்குறோம். கார்த்திகை மாசம் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சாமா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்திரிக்கை எல்லாம் கொடுத்த பிறகு அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டாங்குது. அப்ப இது ஒரு வக்கரம்னா அந்த வேலைய உடனே செய்ய வைக்காது, திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் அப்படிங்கறதா. ஒண்ணுமில்லைங்க, ஒரு புடவை எடுக்க கடைக்கு போறாங்கன்னா, ஒரு புடவையை எடுத்து திரும்பி வந்தாங்கன்னா திரும்ப போய் அவங்க புடவைய மாத்தாம இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வக்ரம். வீட்டை விட்டு வெளியில பூட்டிட்டு வெளியில வந்துட்டாங்க, திரும்பி கதவை திறந்து உள்ள போய் ஒரு பொருளை எடுக்காம அவங்க வெளியில வர மாட்டாங்க. திரும்பி கதவை திறந்து உள்ள போய் அதை மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொருளை எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாமே அவங்க கிரக நிலை அவங்களுக்கு நடத்தும் அப்படிங்கறதா. இன்னும் ஆமா, அந்த வக்கரத்துல ஹாஸ்பிட்டல் போனா திரும்ப திரும்ப அந்த வேலையை நடக்கும். அந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த சக்சஸ் நடக்காது, அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாது. திரும்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, செவ்வாதிசை, செவ்வாதிசையில கேது புத்தி, கேதுனாலே வக்கரம் தான். அப்ப திசை நடத்தக்கூடிய கிரகம் யாரோட நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்துறாருங்கிறது இருக்குது, திரும்ப அந்த வேலை செய்யும். அவருக்கு செவ்வாய் திசை 9ல பாக்கியஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. ஆனா கேதோட புத்தி மகன், கேதோட நட்சத்திரம் மகம். அப்ப அது வக்ர நட்சத்திரம் தான். ஏன்னா ராகுகேதுக்கள் நித்திய வக்ரங்கள் இல்லையா. மத்த கிரகங்களுக்கு தான் வக்ரம், ராகுகேதுகளுக்கு வக்ரம் இல்ல, அவங்க ஆல்ரெடியே வக்ர கிரகங்கள். அப்ப அந்த வக்ர கிரகங்களோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடக்கிறப்ப அந்த வேலையை ஒரு டைமுக்கு 2 டைம் செய்யும். நான் சொன்னேன்னா ஆபரேஷன் கேன்சரே போச்சு அவங்களுக்கு அந்த அமைப்பு. இன்னொன்னு சனி பகவான் புத்தி. அப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு, புதனோட வீட்டுல. புதன் நாளே இரட்டைத்தன்மை, மிதம் நாளே 2, அதோட சிம்பிளே பாருங்க, ஆண் பெண் 2 தான். அப்ப அந்த புதன் அங்க 2 டைம் ஆபரேஷன் கொடுக்குது. அந்த புதன் வீட்டுல இருந்தாலும் அந்த 2 டைம் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறதா. இதெல்லாமே நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. இதெல்லாமே புத்தகத்துல படிக்கிறத வச்சு நம்ம ஜாதகத்துல ஆய்வு பண்ணி எடுக்கிறப்ப நம்ம குருநாதர்களை சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்களையும் நம்ம ஜாதகத்துல பார்க்கக்கூடிய ஜாதகத்துல ஆய்வு பண்ணி எடுக்கிறப்ப 100% கரெக்டா வருது அப்படிங்கறதுதான். அதே போல இப்ப நம்ம கிளாஸஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாணவர்களுக்கு நம்ம ஒரு விதியை சொல்றப்ப என் ஜாதகத்துல அப்படியே இருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் 100% அப்படியே இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நம்ம ஜாதகத்தை வச்சு அழகா அவங்களுக்கு சொல்லலாம். அதே போல ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, ஒரே பையன், நான் என் பையனுக்கு எங்க ஆளுகளையே திருமணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு சும்மாதான் பாக்குறாங்க, பையன் ஜாதகத்தை பாக்கணும். வயசு 25. நான் கேக்குறேன், ஏமா திருமணத்துக்கு ஏதாச்சும் பாக்கலாம்னு இருக்கீங்களான்னு, நீங்களே சொல்லுங்க. அந்த பையன் ஏதோ லவ் அஃபேர்ல இருக்காப்லமா, இப்ப ஏதாவது திருமண பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்ட பிறகுதான் சொல்றாங்க, ஆமாங்க நைட்லாம் போனு தான், ஒரே போனு தான். நைட் 2 மணி 3 மணி கூட அந்த பொண்ணு போன் பண்ணுதுங்க. அவன் தூங்கிடுறான், நான் தான் போன் எடுத்தேன். நீங்க தூங்காம என்னமா பண்ணீங்க அந்த நேரம், நீங்க எதுக்குமா போன் எடுக்கிறீங்கன்னா, எனக்கு தூக்கம் வரல, நான் தான் எடுத்தேன் போனை, நைட் எல்லாம் போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்குது. அந்த பொண்ணை வேண்டாம்னு நான் என் பையனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க நம்ம மாத்தி செயல்படக்கூடாது, அவங்க ஜாதக விதி அப்படிதான் இருக்குது. அதே போலதான் அந்த பையனுக்கு துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் போய் 7ஆம் இடத்துல போய் உட்காந்து லக்னத்திலே பாக்குறாரு. அப்ப தனக்கு தெரிஞ்ச பொண்ணதான் அந்த பையன் கல்யாணம் பண்ணுவான். சரிங்களா, ஒரே பாயிண்ட் போதும். அப்ப தனக்கு தெரிஞ்ச பொண்ணதான் அந்த பையன் கல்யாணம் பண்ணுவான்.
கேதோட நட்சத்திரம் அதர் கேஸ்ட் தான் வரும். சரிங்களா? அதனால நீங்க மாத்தி பண்ணி வச்சா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அதைத்தான் பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்ப நான் 27ல அந்த பையனுக்கு 25 வயசு. 27ங்கிறப்ப அந்த பையனுக்கு பொண்ணுக்கு பண்ணி வைங்க அந்த பையனுக்கு. ஏன்னா கேது புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது முடியட்டும். அடுத்து சுக்கிர புத்தியில பண்ணி கொடுங்க. ஏன்னா சுக்கிரன் தான் 7ல இருந்து புத்தி நடத்துறாரு. இப்ப கேது புத்தியில பண்ணி வைக்காதீங்க. சுக்கிர புத்தியில பண்ணி வைங்க. திசை வந்து 2ஆம் அதிபதி திசை. அப்ப இந்த அவங்களுக்கு திசை நடத்தக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த வேலையை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய ஆய்வு ஜாதகங்கள், அதாவது வேலை கட்டும் ஒரு வேலை செய்ய ஒரு தொழில் தொடங்கலானாலும் அவங்களுக்கு 10ஆம் அதிபதியோ சனி பகவானோ தசாபுத்தி சம்பந்தப்படாம அவங்க தொழில் தொடங்க முடியாது. அதே போல ஒரு வீடு கட்டுறது அப்படின்னாலும் செவ்வாயோ இல்ல சுக்கிரனோ, கட்டுறதா இருந்தா செவ்வாய் சம்பந்தப்படணும். அதே போல வாங்குறதா இருந்தா சுக்கிரன் சம்பந்தப்படணும். அப்பதான் அவங்களுக்கு திசாபுத்தி ஏதாவது சம்பந்தப்படணும் அப்படிங்கறதா. நான் சொன்னேன் இல்லையா உதாரணம், இன்னொரு ஜாதகம் பாத்தீங்கன்னா கல்யாணம் 25 வயசு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா இப்ப வீடு கட்டலாமா? அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இதான் கேள்வி. இப்ப வயசு 25, நாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம இல்ல வீட்டை கட்டலாமா? இப்ப அந்த பொண்ணு கையால நீங்க பணத்தை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிங்க. அதுதான் இப்ப நடக்கும். இப்ப கல்யாணம் இல்ல, நீங்க வீடு கட்டி முடிச்ச பிறகுதான் அந்த பொண்ணு கல்யாணம் கூடும் அப்படின்னு சொன்னா இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அப்போ அடுத்து இந்த திசை முடிஞ்சு குரு தசை அடுத்து 2ஆம் திசை இந்த 8ஆவது மாசத்துக்கு மேல ஆரம்பிக்க போறாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு திருமணம் கை கூடும். 2ஆம் இடம் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். அந்த பொண்ணுக்கு 4-2 பரிவர்த்தனை. கும்பலக்கணம் 2 கூடிய குரு 4ஆம் இடத்துல, 4 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல. இப்ப ராகு திசையில செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்குது. செவ்வாய்னா வீடு கட்டணுமா? அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் தொட்டு கொடுத்துதான் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப வீட்டு வேலை நடக்குது. இது முடிச்ச கையோட திருமணம் கை கூடும். கரெக்டா திசையும் ராகு தசை முடிஞ்ச குரு தசை 2ஆம் திசை ஆரம்பிக்கும். கல்யாணத்தை பண்ணுங்க. அப்ப இதெல்லாமே இப்ப சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்கிற வயசுல பொண்ணை வச்சிருக்காங்க வீடு கட்டுறாங்க பாரு அப்படிம்பாங்க. ஆனா நம்ம கையில எதுவும் இல்ல. அது அந்த கிரகம் வழி நடத்துது, திசா புத்தி வழி நடத்துது அப்படிங்கறதா. அவங்க தந்தைக்கோ தாய்க்கோ ஏதாவது கடன் வாங்கி வீடு கட்டணுங்கிற அமைப்பு, இப்ப லோன் கிடைக்கணும், கடன் வாங்கி வீடு கட்டணும். அவங்க தந்தையோட ஜாதகத்துல 6ஆம் இடத்துல சனி திசை நடத்த போறாரு. அப்ப 6ஆம் இடங்கிறது கடன் இல்ல நோய் வம்பு வழக்கு. இதுல கடனை வாங்கிக்கோங்க. சனி அப்படிங்கிறப்ப நீண்ட கால கடனா, அப்ப கடனை வாங்கிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் யாருக்கு நட்சத்திரம் கொடுத்திருக்காரு? 4ஆம் வீட்டுக்கு நட்சத்திரம் கொடுத்திருக்காரு. 4ஆம் அதிபதி புதன் வந்து சனியோட சாரம், அனுஷ நட்சத்திரம். அப்ப சனி திசை அவர் நட்சத்திரம் கொடுக்கிறது புதனுக்கு. அதனால வீடு கட்ட ஆரம்பிக்க. கடன் புதன்னால கடன், 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிறப்ப கடன் வாங்கி லோன் வாங்கி நீங்க வீட்டை கட்டுங்க அப்படின்னாச்சு. இப்ப கடன் வாங்கி வீட்டை கட்டுறாங்க. அடுத்து அந்த பொண்ணுக்கு 6 மாசம் திருமணத்தை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம அழகா வழிகாட்ட முடியும், அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்த மாதிரிதான் நம்ம நிறைய ஜாதகம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலும் நீங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து 9994031853. ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம், திருப்பூர். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் காங்கேயம் செல்லும் சாலையில நாச்சிபாளையம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு. இங்கதான் கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகனாலும் நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதா. அனைவருக்கும் நன்றி.